முதலில் திரு தராசு ஷாம், உங்களிடமிருந்து இந்த கேள்வியை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பில் மத்திய அரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே மோதல் தொடர்ந்து கொண்டே இருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்க முடியுமா? ஆரோக்கியமான போக்கு அல்ல. அதாவது பாராளுமன்ற ஜனநாயகத்தில், குறிப்பாக நம்ம பாராளுமன்றத்தில் கேஸ்ட்டை பற்றிய பேச்சு எப்போலாம் வந்ததுன்னு நம்ம ஒரு பழைய வரலாறை புரிஞ்சுக்கிட்டா இது எளிதாக இருக்கும். ஜவஹர்லால் நேரு ஸ்பீச்சஸ் ஆன் கேஸ்ட் ரிஃபார்ம், இது பற்றி நிறைய ஆவணங்கள் படிக்க கிடைக்கின்றன. இந்திரா காந்தி ஸ்டேட்மெண்ட் ஆன் கேஸ்ட் பேஸ்டு பாவர்ட்டி, ஜாதி அடிப்படையிலான ஏழ்மை. இப்போ கேஸ்ட் ரிஃபார்ம், கேஸ்ட் பேஸ்டு பாவர்ட்டி இரண்டும் ஜவஹர்லால் நேரு கொள்கைக்கும் இந்திரா காந்தி அம்மா கொள்கைக்கு இடையில சில வேறுபாடுகள் இருக்கு. அதுக்கு பிறகு ஒன்று அடல் பிஹாரி வாஜ்பாய், அவர் சோசியல் ஜஸ்டிஸ் தான் வலியுறுத்துகிறார். சமூக நீதினா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இயல்பாக வரணும். இரண்டாவது நரேந்திர மோடி அவர்களுடைய பழைய ஸ்பீச் சோசியல் இன்க்ளூஷன், அவர் ஜாதிங்கிற அந்த ரெஃபரன்ஸை தவிர்க்கிறார். ஸோ சோசியல் இன்க்ளூஷன், எல்லாரையும் உள்ளடக்கியது வளர்ச்சி, இந்த மாதிரியான ஒரு பாணியை தான் அவர் கையாளுறாரு. ஆக இரண்டு வகையான கூறுகள், ஒன்று நேரு மற்றும் இந்திரா காந்தி அம்மா கூறுகள், இன்னொன்று வாஜ்பாய் மற்றும் நரேந்திர மோடி அவர்களுக்கு இடையேயான கூறுகள். இந்த வகையில் பார்க்கும்போது கேஸ்ட் பேஸ்டு சர்வே அல்லது கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் 2011 எடுத்தாச்சு. 2011 புள்ளி விவரங்கள் வெளியிடப்படலை. என்ன காரணம்னா 2014 வந்த பாரதிய ஜனதா அரசு இந்து மதத்தை பிளவுபடுத்துகிற சக்தி ஜாதிகள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்து ஓட்டு வங்கியை பிளவுபடுத்தும் என்பது அதன் சித்தாந்தமாகவும் RSS சித்தாந்தமாகவும் இருக்கிறது. ஆனா பல்வேறு வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் பல்வேறு தடைகளை விதித்ததுக்கு காரணமே தரவுகள் இல்லைங்கிறது தான். உதாரணமா 50% கேப் ஏன் வந்துச்சு அப்படின்னா தரவுகள் இல்லைன்னா. இப்ப அண்மையில பீகார் இடஒதுக்கீட்டுக்கு பாட்னா உயர் நீதிமன்றமும் தடை, அதே போல உச்ச நீதிமன்றமும் தடை. ஆவணங்களும் தரவுகளும் ஒழுங்காக இருந்தால் இது இந்த மாதிரி தடைகள் விதிக்கப்படாது என்பது நமது கருத்து. எனவேதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதுவும் குறிப்பாக சென்சஸ் கண்டிப்பாக மத்திய அரசு லெவல்ல, அதாவது நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எடுப்பதன் மூலமாகவே அதற்கு பிறகாக ஒரு இடஒதுக்கீடு என்பதற்கும் மத்திய அரசு தயாராக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அல்லது அதற்கு தயாராக இல்லைன்றதுனாலதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க தயங்குறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? பாரதிய ஜனதா அரசு அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் எனது பார்வை. என்ன காரணம்னா அந்த 50% ஹையஸ்ட் கேப் பை சுப்ரீம் கோர்ட், அது வந்த காலகட்டத்துக்கு பிறகு இங்க ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு இருந்தது கலைஞர் காலத்திலிருந்து. 93 இன்னும் சொல்லப்போனால் திராவிட கழகத்தோட ஆசிரியர் வீரமணி அவர்களோட அழுத்தம் காரணத்தை நரசிம்மராவ் அவர்கள் பிரஷர் கொடுத்து நம்ம 9th ஷெட்யூல்ல சேர்த்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறோம். அதனால என்னைக்கு அந்த அச்சுறுத்தல் நமக்கு இருக்கு. அப்ப அந்த அச்சுறுத்தல் இருந்து அதை தவிர்ப்பதற்காக எதிர்காலத்துல அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணுங்கிறதுக்கான வழியே சாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஆனால் முதல்ல நீங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் 27% ரிசர்வேஷன் அந்த பழைய வரலாறு எடுத்து பார்த்தாலே அப்போதைய ஆளுங்கட்சி, அப்போதைய எதிர்கட்சி பாரதிய ஜனதா அதுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தது. அதற்கு முன்னால் எங்காலகட்டத்துக்கு பின்னால் கற்பூரி தாக்கூர் தான் முதல்ல இடஒதுக்கீடுங்கிற கொள்கையை வட இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். நமக்கு ரொம்ப பழைய மாடல். ஆனா வட இந்தியாவுக்கு கற்பூரி தாக்கூர் தான் சமீபத்தில் பாரதிய ஜனதா ஒரு ஓட்டெல்லாம் மனசுல வச்சு பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தது. ஆனால் கற்பூரி தாக்கூர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடை அந்த காலகட்டத்தில் எதிர்த்தது யாருன்னா பாரதிய ஜனதாவோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம். எனவே தொடர்ந்து அவர்களுடைய கொள்கை என்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதுதான். இதே விஷயத்தை முன்னிறுத்தி ராகுல் காந்திக்கு எதிரான கருத்துக்கள் நாடாளுமன்றத்தில் பகிரப்படுது. ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்தார் ராஜீவ் காந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இல்லாம தனிப்பட்ட தாக்குதலாகவும் ராகுல் காந்தியோட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைக்கு எதிரான வாதங்களாக பாஜக முன்வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்கணும்? ராஜீவ் காந்தி எதிர்த்தது அப்படியான ஒரு பிரின்சிபல் அடிப்படையில் இல்லை. அதாவது 27% என்று விபி சிங் அவர்கள் கூறும்போது அந்த 27%க்கான விரிவாக்கம் அதுல இல்ல. முதல்ல விரிவாக்கம் கொடுக்கல, அது ஒரு முக்கிய காரணம் மண்டல் கமிஷனோட அறிக்கை முழுவதுமாக அமல்படுத்தப்படவில்லை. ராஜீவ்காந்தி சொன்ன பழைய ஸ்பீச்சஸ் நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னாலே தெளிவாக புரியும். மண்டல் கமிஷன் அறிக்கை முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இப்படி பார்ஷியலா இம்ப்ளிமெண்ட் பண்றது என்பது அது ஒரு வகையான அரசியல் நோக்கம். இந்த ரீதியில் தான் அவர் அதை எதிர்த்தார். மற்றபடி ராகுல் காந்தியின் தந்தை ராஜீவ் காந்தி எதிர்த்தது என்று சொல்வது ஏற்புடையது அல்ல. இது போக இதுல ராகுல் காந்தியோட
காஸ்ட், அதாவது அவர் நேரடியா அவர் பேரை குறிப்பிடல, இருந்தாலும் வந்து ஜாதி என்னன்னே தெரியாதவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுறது என்கிற ரீதியில வந்து பார்லிமெண்ட்ல அந்த விமர்சனம் வைத்தது என்பது மிகவும் தவறு என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம் வந்து ஜாதியெல்லாம் மறுத்தவர் தான் பெரியார் அவர்கள். ஆனா அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்பை வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீடுங்கிற கொள்கையை வந்து தென்னகத்துல பெரிதாக வலியுறுத்தியது பெரியார் அவர்கள் தான். எனவே நீங்க ஜாதியை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஜாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துறதுக்கு. எங்க காலகட்டத்தில் திருமண பத்திரிகையில கூட நாங்க ஜாதி கிடையாதுங்க, ஜாதி பின்னோட்டே கிடையாது. எங்களோட கல்லூரி காலகட்டம் ஜாதி பின்னோட்டே கிடையாது. ஆனா நீங்க வட இந்தியாவுக்கு நான் வேலைக்கு போகும்போது முதல்ல உங்க புல் நேம் என்னன்னு தான் கேட்பாங்க, முழு பேர் சொல்லணும். ஏன்னா அந்த பின்னோட்டு வச்சு நம்ம யாரு என்ன நம்ம வந்து உட்கார வைக்கலாமா டீ குடிக்கலாமாங்கிறத அவங்க கணிப்பாங்க. அப்ப நான் எனக்கு வேற வழி இல்லை, நான் எங்க அப்பா பேர் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவர் தான் ஜாதி போல இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா வட இந்தியாவில் இருக்கிற நிலவரம் வேற, தென்னிந்தியாவில் இருக்கிற நிலவரம் வேற. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம எப்போதுமே வந்து ஜாதி மறுப்பு ஜாதி ஒழிப்பு இந்த ரெண்டுலயும் போதிய கவனம் செலுத்துகிறோம். உள்ளத்துல கூட ஜாதி இருக்கலாம், ஆனா வெளியே ஜாதி இருக்காது. சரி, தொடர்ந்து திரு ஹஃபீசுல்லா, இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்த இந்த பேச்சுகள் இது இப்போ அதிகமாகிறது அப்படின்றது வந்து இது அரசியலாக்கப்படுறது, அதை அரசியல் ஆக்குறது யாரு, அக்கறையா அதை பார்க்கறது யாரு அப்படின்னு எப்படி இதை இப்போ நடந்த இந்த நிகழ்வுகள் மூலமா எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதாவது வழக்கமாக எதிர்க்கட்சிகள் தான் ஒரு விஷயத்தை அரசியல் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அரசியலாக்க நினைக்கிது. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் பேசுகிறோம். உதாரணத்துக்கு சாதியவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு நம்ம பேசும்போது யார் அரசியல் பண்ணுறான்னா இந்த கேள்விகளுக்கு நியாயமான பதில் சொல்ல முடியாதனால ராகுல் காந்தி அவர்களுடைய சாதியே தெரியாதவர் அப்படின்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அது வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுற அளவுக்கான வார்த்தைகள், அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை ஒரு எம்பி பேசுகிறார். அவை குறிப்பிலிருந்து அவருடைய அந்த பேச்சிலிருந்து பல விஷயங்கள் வந்து நீக்கப்படுகிறது. ஆனால் மரபும் சட்டமும் என்னன்னா ஒரு கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறதுனா அது மீண்டும் எங்கேயும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, திரும்ப அந்த விவகாரத்தை வேற எங்கேயும் பதிவு செய்யக்கூடாது, அது வெளியிடக்கூடாது, ஊடகங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை பண்ணக்கூடாது. ஆனால் அதை அவர் ட்விட்டரில் போடுறாரு. அதுக்கு பிரதமர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார். அப்போ அவை குறிப்பில் ஏற்ற முடியாத விஷயங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் அதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய என்லைட்டன் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறது தான் இங்கே அரசியலாக பார்க்குறோம். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வட இந்தியாவில் இப்போ தான் முதல்ல பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் அந்த கருத்து இருக்குது, நீதி கட்சி திராவிட கட்சிகள் பேசியிருக்காங்க. இடதுசாரிகள் ஆட்சி செய்த அந்த மாநிலங்களில் இடஒதுக்கீடுடைய முக்கியத்துவம் தெரியுது. மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் பூலே போன்றவர்கள் இருந்த காரணத்தினால அங்கே அந்த கருத்தியல் இருந்திருக்கு. அதனால தான் இடஒதுக்கீடு பிரச்சனைகள் அங்கே வந்துட்டு. இப்போ வட இந்தியாவில் முதல் முறையாக காங்கிரஸிலிருந்து ஒரு தலைவர் சாதிவாரிய கணக்கெடுப்புடைய முக்கியத்துவத்தை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதை அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உயர் சாதி லாபி ராகுல் காந்திக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அதில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது. நீங்கள் அவமானப்படுத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் நிச்சயமாக இந்த அவையில் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்றதுல உறுதியாக நாங்கள் நிற்கிறோம். அப்போ அரசியல் நாங்கள் ஆக்கலை. இன்னைக்கு வயநாடு விவகாரத்தில் நம்ம இவர் கேட்குறாரு, தேஜஸ்வி சூர்யா இன்னைக்கு பேசுகிறாரு, வயநாடுக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணார், ஒரு எம்பியால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் பதறி போய் ஒரு வருஷம் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வேற வைக்கிறீங்க. நீங்கள் வந்து அவருக்கு எம்பியா தொடரக்கூட வாய்ப்பு தர மாட்டேன்றீங்க. ஆனால் வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ராகுல் காந்தி பொறுப்பெடுக்கணும். அப்போ டாட்கெட் புயல் வந்து குஜராத்தில் மலையில் வெள்ளத்தில் மூழ்கினீங்களே, அப்போ யார் பொறுப்பெடுப்பா? அப்புறம் உத்தரகாண்டில் வருஷம் வருஷம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, நிலச்சரிவு ஏற்படுது, அப்ப அந்த பொறுப்பு யார் எடுப்பா? இது ஏன் அரசியல்னு சொல்றேன்னா அங்க போய் பார்வையிடல அப்படின்னு சொன்னாங்க, பொறுப்பு எடுக்கணும்னு. பார்வையிடலைன்னா இல்லை, அவர் கேட்குறார் ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னு. இப்போ போகக்கூடிய சூழல் அங்கே இல்லை. அங்கே போகிறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு ஹெலிகாப்டரில் போகணும், அங்கே அரசியல் இயந்திரம் இருக்கிறது, தேசிய பேரிடர் குழு இருக்கிறது. அங்கே போய் இடையூறு செய்வதை தவிர்த்து கொள்வதற்கான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாரு. வெறும் ஃப்ளைட்டில் வந்து போய் பார்த்துட்டு வந்து பிரதமர் மாதிரி ஒத்த பைசா கொடுக்காம போகிறதுக்காக ராகுல் காந்தி அங்கே போகக்கூடாதுன்னு இல்லை, அது வேற விவகாரம். ஆனால் அரசியல் ஆக்குறது யாருன்ற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நியாயமான கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஏன்னா சாதியவாரி கணக்கெடுப்பு ஷாமன் சொன்னது போல சாதிகள் வேண்டாம்னு ஒரு மறைமுகமாக சொல்லிக்கொண்டு சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அந்த
சாதியவாரி கணக்கெடுப்பு இல்ல, இப்ப எந்த வந்தால் அடிப்படையில சாதியை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள். அதனால தானே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்றாங்களே. ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு சொன்னார்ல, தரவுகள்ல ஷாமன்னு, உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு நிலையான பார்வையே இல்லை. 10% இடஒதுக்கீடு வரும்போது எந்த தரவுகள் இருந்துச்சு? அந்த கேப்பை கடந்து 10% கொடுக்கும்போது எந்த தரவுகளை வைத்துக்கொண்டு ஆமா இந்த குறிப்பிட்ட சாதிகள் 10% இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர்கள்னு எந்த அடிப்படையில் முடிவு வந்துச்சு உச்ச நீதிமன்றம்? ஆனா பீகார்ல ஒரு சர்வேயின் மூலமாக அது கொடுக்கப்பட்டா தரவுகள் இல்லை,